இங்கே ஒரு ஆங்கிள், ஆண்கள் அவங்க ஒரு ஆங்கிள். சரியா? உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை இதை போக்கிக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் வந்து எளிமையான முறையில் சீர்திருத்தம் பண்ணிக்கணும், மேன்மைப்படுத்திக்கணும், பெண்களால் தான் முடியும்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் மறந்துடுறீங்க எல்லாரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் பசிக்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புருஷன் பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்க பிரச்சனை இருக்கும் இல்லையா, சாப்பாடு பிரச்சனைகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். சரியா? அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இல்லாமல் போகணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக இதுவும் நீ கஷ்டமாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறேன். நீ எந்த கஷ்டப்படாமல் நோகாமல் நோம்பி கும்பிட்டு போவோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. நீ எத்தனை சாமி கும்பிட்டாலும் சரி. ஆமாம், புரியுதா? புரிஞ்சுக்கிறோங்க. நான் திருவாசகம் பாடுறேன், நான் சிவனை தவிர வேறு யாரும் நினைக்கிறது இல்லை, உறங்குற நேரமெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாட்டு பாடிக்கிட்டோம். இந்த அம்மா சரியாக திருவாசகம் பாடுறோம். திருவாசகத்தை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளே வரல. திருவாசகம் பாடுறதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்காக திருவாசகம் பாடுறவங்கள நம்ம வந்து சிறுமைப்படுத்த முடியாது இல்லையா? சிறுமைப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதை செய்கிறாங்க, ரைட், பாராட்டிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதனால நமக்கு வந்து நன்மை பிறக்குமானா இல்லை. இன்னைக்கு போய் இந்த இடத்துல திருவாசகம் பாடணும்யா, ஒரு மன ஆறுதல், அவ்வளோதான் இருக்கும். இந்த திருவாசகம் போய் பாடிட்டு வந்தாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இருக்கும். இந்த கோயிலில் போய் திருவாசகம் பண்ணப்போ அப்படி அது போன இடத்துல கொஞ்சம் இவங்களை வந்து ஒரு மேன்மையாக நினச்சி அவங்க இவங்களை பராமரிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, கூட ஒரு நாளைக்கு இருக்கும் நமக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளை சிறுமைப்படுத்திட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு சங்கடமும் படுவோம், அதுவும் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சில இடத்துல மதிப்பாங்க, சில இடத்துல ஏதோ வந்தாங்க அப்படின்ட்டு போவாங்க. அந்த இடத்துல நம்ம சிறுமைப்படுத்தினது மாதிரி தான், அந்த இடத்துல நமக்கு வலிக்கும். அது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுக்காக அவங்கள வந்து நான் சிறுமைப்படுத்தவும் மாட்டேன், குறை சொல்லவும் மாட்டேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது இப்படி பண்ணுன்னா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். புரிஞ்சதா? ஆனால் அதுலேயும் தப்பு இருக்கானா நிறையா இருக்குது. திருவாசகம் பாட போகிறாங்க, 20 பேர் போகிறாங்கன்னா 20 பேர் ஒட்டுமொத்த கருத்துலேயே போய் பாடிக்கிட்டு இருக்காங்க. 20 பேருக்கு 20 கோணத்தில் இருக்காங்க. பேர் தான் திருவாசகம் பாடுறாங்களே தவிர 20 பேர் 20 கோணத்தில் இருக்காங்க. அப்போ அது எங்கே நமக்கு செயல்படும்? திருவாசகம் பாட நம்மளும் இப்போ 4 வருஷம் பாட வச்சுட்டு இருக்கோம்ல, தெரியுதுல்ல அவங்க எப்படி இருக்காதுன்னு. வரலன்னா தெரியாது, நேரம் நம்மகிட்டே வந்து உட்காரும் போது தெரியுதுல்ல. புரிஞ்சுதா? அதில் அதான் சொல்கிறேன், எந்த 2வது இப்போ திருவாசகம் பாடுற இப்போ எப்படி போதிக்கிறோமோ, திருவாசகத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, இருக்கிறாங்கல்ல வழி நடத்துறதுக்கு இல்லையா? இந்த அம்மா தானா? அப்பா அப்படிதான் இருக்கும். ஐயா காரில் வரையில் என்ன சொல்லிட்டு வந்தோம்னு கேளுங்களேன். நான் என்ன சொன்னேன்னு விட வைக்காதுங்க. படிக்க வந்தவங்க புக்கை எடுத்து உண்மையாக அதை பொருள் உணர்ந்து படிக்கணும். அதுதான் அவரோட போய் சேரேன். அவன் என்ன பேசுகிறான், இவன் எங்கே போகிறான், இவன் என்ன பார்க்கா, இவன் நீ 1000 முறை கத்துனாலும் அவர்கிட்ட போய் சேரன்னு காரணம் தான் சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போதே இன்னும் 7 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் திருவாசகம் வந்து உட்காந்து டீம் பயிற்சி எடுக்கிறோம் முடிச்சுக்கலாம். அங்கேருந்தே சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம், அப்போ தான் வரும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ ஏதாவது சட்டுன்னு சொல்லிட்டா வரமாட்டான் அப்படின்ட்டே போயிடும் இல்லையா? அது என்ன ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ துணிச்சல் எங்களை மாதிரி உங்களுக்கு வராதில்ல. இப்போ நான் இதுக்கு நான் சட்டுன்னு சொல்லிடுவேன், ஏய் நீங்கள் தேவையில்லை ஓடி பண்ணுருவேன். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், நீ சரியில்லை, இதுக்கு மேலே நீங்கள் நிற்காத ஓடிப்போம், நீ வரணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதான் அதுக்கும் இதுக்கு இருக்கு. அதுலேயே வந்து நல்ல இது இருக்கு. சில இடத்துலேருந்து வரவங்க நல்லா இருக்கிறாங்க, சில இடத்துலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி பாகுபாட்டில் இருக்கிறாங்க. அது நிறைய இருக்குது சாமி. ஆனால் குடும்பம் பொதுவாக நான் சொல்லட்டுமா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிவனை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறவங்க, சிவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே
ஒரு 60% கடந்தவனுக்கு மாத்திரம்தான் அவன் வந்து தனக்கானதை புறந்தள்ளியிருப்பான். எப்படி? ஆணவம், தற்பெருமை, நாங்கிற அந்த இது, எனக்கு தெரியாத எவனுக்கும் தெரியுமா அப்படிங்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 60% தாண்டவன் மாத்திரம் தான் களை எடுத்திருப்பான். இந்த 60% கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தலக்கணமாக இருப்பான். அது சிவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய இது அது இருக்கு. புரிஞ்சதா? அதை வந்து யாரும் அப்படியெல்லாம் இன்னும் சொல்லிட முடியாது. புரிஞ்சுதுங்களா? திருவாசகம் படித்தவங்க எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சவங்க. அதில் இங்கே வந்த குரூப் தான் எல்லாருமே காலில் கட்டு கையில் கட்டு வாயில் கட்டு மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கு. ஒன்றாவது அதை படித்து நல்லா வந்தா அப்படிங்கிறவங்க. இன்னும் நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்குறதே ஒன்று தான். நீ 60% 50% ஒரு மயிரும் தாண்ட வேண்டாம். புரியுதா? குடும்ப நலனை காத்துக்கிறதுக்கு 15% நீ பிடிச்சா போதும். அதுக்கு மேலே நீ 15% தொட்டேன்னா அப்புறம் நீ ஒரு 15% நீயா எடுத்துகிட்டு போயிடுவேன். 30% போதும். உன்னுடைய உடல் ஆரோக்கியம், குடும்பம் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நலம் அடைகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? என் சொத்தை கூட 2ஆம் தரம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்க. ஏன்